ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு என்ன தேவையோ அதை உடனே தொடுன்னு நானும் இதை காட்டிட்டேன். நீயும் உனக்கு தேவையானதை தொட்டு விட்டாய் தானே. அப்புறம் என்ன, இனிமே உன் வாழ்க்கையை என் கையில் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு தேவையானதெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். உனக்கு எப்போ தேவை, எது தேவைன்னு அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் உடல் ஆரோக்கியத்தில் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தினா நீ வெற்றியை தொடர்ந்து பெறுவதற்கு அது சரியாக உதவிகரமாக இருக்கும். நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் எந்த கவலையும் குழப்பமும் வேண்டாம். உன் வீட்டில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும்படி நான் செய்வேன். எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாகவும் அது எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ நினச்சி பயப்படுவதோ கவலை கொள்வதோ வேணாம். ஏன்னா உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாது தானே. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் அவங்கள மறக்காம அவங்களுக்கு திருப்பி செய்யணுன்ற ஞாபகத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. யார் உன்னை நேசித்தாலும் அன்பு கொடுத்தாலும் மறுபடியும் அவர்களை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுமே தவிர உன் மேலே பாசமாக இருக்கவங்கள நீ ஒருபோதும் வெறுக்கக்கூடாது. அதே போல் யார் உன்னை முழுசாக நம்பினாலும் நீ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என் செல்வமே. இந்த நிமிஷத்துல இருந்தே உன்னுடைய ஒவ்வொரு கனவும் நிறைவேறும்படியும் அழகாக நனவாகும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படும்படியா வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காது. உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினச்ச காரியம் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க போகிறேன். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் நல்லா சரியாயிடணும், அவங்க மனசில் இருக்க கஷ்டம் போயிடணும்னு நீ ஆத்மார்த்தமாக என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிருக்க. இப்படி அடுத்தவர்களுக்காக பிரார்த்திக்கும் மனம் கொண்ட உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் அருமையானதாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் நீ யாருக்காக என்கிட்ட வேண்டுதல் வைக்கிறியோ, யார் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்கிறியோ அவர்களையும் நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும், நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் உனக்கும் ஒரு வரைமுறையும் எல்லையும் இருக்குது. எதுவுமே எல்லை மீறாமல் இருந்தால் தான் சரியாக இருக்கும். எந்த விஷயம் எல்லை மீறினாலும் அங்கு கண்ணீரும் கவலைகளும் அதிகமாயிடும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் உரிமையோடு பழகாமல், எந்த விஷயத்திலும் அதிக அக்கறையோடு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு செய்யாமல் அளவோடு இருந்தீனா கண்ணீரும் கவலையும் உனக்கு இருக்காதல்லவா. சில நேரங்களில் உண்மை வெளிவருவதற்கு தாமதம் ஆகியிருக்கலாமே தவிர, சில நேரங்களில் உண்மை தொலைஞ்சு போயிருக்குமே தவிர ஒருபோதும் அது தோற்று போகாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். உன் சம்பந்தப்பட்ட உண்மைகளையும் இந்த உலகுக்கு நல்ல விதமாக நான் தெரியப்படுத்துவேன். நீ வேணா நினைக்கிற விஷயத்தையும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தையும் எந்த வகையிலும் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன். உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நல்ல குணத்தையும் தான் இந்த உலகுக்கு நான் உணர்த்த போகிறேன். நீ கற்றுக்கொண்ட அனுபவங்கிறது யாரை நேசிக்கணும்னு உனக்கு கற்றுக் கொடுத்துருக்குதானே. வாழ்க்கைங்கிறது நேசத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும். யார் மேலே பாசம் வைக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்றதையெல்லாம் அனுபவம்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அதே போல் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைங்கிறது யார் உன்னை நேசிக்கிறாங்கன்றதையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னை நேசிக்கும் நல்ல மனிதர்களை நீயும் நேசிக்க பழகு. உன்னை வேணாம்னு வெறுக்கிறவங்கள நீ தேடி போக வேண்டாம் என் செல்வமே. கூடவே இருக்கிறாங்க ஒருத்தர்னா அவங்க பக்கத்திலே இருக்கிறதுனால அவங்கள உனக்கு அதிகமாக பிடிச்சு போய் அன்பு அதிகரிக்க போகிறதும் இல்லை. இதே ஒருத்தர் தொலைவில் தூரத்தில் இருக்காங்கன்றதுக்காக அவங்க மேலே வைக்கக்கூடிய உண்மையான அன்பு குறைஞ்சி போக போகிறதும் இல்லை. ஏன்னா அன்பை தீர்மானிப்பது இடமோ தூரமோ கிடையாது. உண்மையிலேயே அவங்க மனசில் இருக்கக்கூடிய, இதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். எப்போவுமே உனக்கு பிடிச்சவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் மீது உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையோ சவால்களையோ நீ சந்திக்கும் போது அதற்கு 3 வகையான தீர்வுகளை நான் கொடுப்பேன். அதாவது நடந்ததை ஏற்றுக்கொள்வது,
அப்படி இல்லாட்டி நடந்ததை மாற்ற முயற்சி செய்வது. ஏற்றுக்கவும் முடியலை, மாற்றிக்கவும் முடியலைன்னா அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை மாற்ற முயற்சி செஞ்சு முடியாத பட்சத்தில் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்பது தானே சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே. உன்னுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத மனிதர்கள் இருக்கும் இடத்துல கோபுரமாக இருப்பதை விட உன்னுடைய உணர்வுகளை மதிக்க தெரிந்த மனிதர்கள் இருக்கும் இடத்துல குப்பையாக இருப்பது கூட மேல்தான். அதாவது எப்போவுமே உன்னை மதிக்கக்கூடிய மனிதர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க கூட இரு. உன்னை பெருசாக நினைக்காத. உன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தராத மனிதர்கள் இருக்கும் இடத்துக்கு நீ போகக்கூட வேண்டாமேன் செல்வமே. யாரையாவது பார்த்தவனே இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க நீயாக முடிவு செய்யாதே. யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட பழகி பார்த்தாதான் தெரியும் இப்படிலாம் கூடவா மனிதர்கள் இருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு சில மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசுங்கிறது கடனாக கொடுத்தானா நீ ஏமாளியாக இருப்ப. கடன் வாங்கினா உனக்கு மரியாதை போயிடும். அதே போல தான் சில விஷயங்கள் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனையாக இருக்கும்போது யாருக்கும் நீ எதையும் கொடுக்கவும் வேணாம், வாங்கவும் வேணான்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் அல்லவா? உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் மற்றவங்க கிட்ட பேசி பழகுனா அது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் கொண்டு வராது. காலப்போக்கில் உன் மீதான நம்பிக்கையும் மரியாதையும் அதை அதிகப்படுத்தும் விதமாக இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எல்லா இடத்திலும் எல்லாரிடமும் போய் எல்லாமே தெரிஞ்சது போல பேசிக்கிட்டு இருந்தீனா நீ சொல்கிறது தப்புன்னு தெரிய வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் நீ தப்பாக சொல்லியிருந்தாலும் நீ சொல்கிறது எல்லாமே தப்புன்னு மனிதர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் வார்த்தைகளுக்கும் அங்கே மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சு போயிடும். அதனால தான் எப்போவுமே தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பேசு, அதுவும் அளவாக பேசுன்னு சொல்கிறேன். வீட்டில் உள்ளவங்களை அறிவால் அளவிடக்கூடாது. வெளியாட்களுக்கு மட்டும் அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது. வீட்டில் உள்ளவங்க கீழே தான் நீ அதிக அன்போடு நடந்துக்கணும். வெளியே உள்ளவர்களை நீ அறிவோடு சந்தித்தாலே போதுமேன் செல்வமே. இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல உன்னை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம் வெவ்வேறு விதமாக வெவ்வேறுபட்ட மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக இருக்கும்போது அதில் நீ எப்படி நடந்துக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறது தானே மிகப்பெரிய அற்புதமான விஷயம். வெற்றி பெற்றவர்கள் எப்போதுமே மிகச் சிறந்த செயல்களை செய்வது கிடையாது. ஆனால் சாதாரண செயல்களை கூட மிகச் சிறந்த முறையில் செய்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீயும் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை எப்படி சரியாக சிறப்பாக செய்கிறதுன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கையவே உன்னால் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையை வாழ்வதற்கு அவசியமானது நல்ல குணமும் நல்ல மனசும் தானே தவிர அழகோ காசு பணமோ கிடையாது. அதனால் எப்போவுமே நீ நல்ல குணத்தோட நல்ல மனசுள்ள பிள்ளையாக இரு. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்காம உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி வாழ தயாராகு. உன் மனசு சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டு நடந்தினா அது உன்னை பல வழிகளில் வழி நடத்தும். அதனால் மனசு சொல்கிறத கேட்டு இங்கும் இங்கும் அங்கும் அலைபாயாம நீ என்ன செய்யணும்னு யோசிக்கிற உன் மனசு அதுக்கு என்ன சொல்லுதுன்னு எல்லா விதத்திலும் யோசித்து முடிவை சரியாக எடு. ஏன்னா உன்னை தவறான வழியில் இழுத்துட்டு போய் தவறு செய்ய வைக்கிறதும் உன் மனசு தான். அதுவே நீ தவறு செஞ்ச பிறகு இனி தவறு செய்யக்கூடாதுன்னு தீர்மானிப்பதும் உன் மனசு தானே. மனசு எப்போவுமே நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே உனக்கு சொல்லும். நீதான் அதை உன் புத்தியை பயன்படுத்தி நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி தள்ளணும். வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ மாற்றங்களை ஏற்றுக்கோ. யாருக்கிட்டையும் சண்டை போடவோ போராடவோ வேணாம். தேவையில்லாமல் விவாதிப்பதால் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல. தேவையில்லாமல் விவாதித்து சண்டை போட்டு வாக்குவாதத்தில் முடிஞ்சு பிரச்சனையை பெரிதாக்கி கொள்வதற்கு பதிலாக வாழப்போகிறது கொஞ்ச காலம் தானே, நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. அமைதியாக இருக்கிறவன்லாம் முட்டாள்னு நினச்சிடாத. இந்த உலகத்தில் பேசுபவனை விட கேட்பவன் தான் புத்திசாலி. அதனால் பேச்சை குறைச்சிக்கிட்டு உன்னை சுற்றி உள்ளவங்க பேசுகிறத காது கொடுத்து கவனமாக கேட்டு அதன் மூலமாக வாழ்க்கையின் பாடத்தை நீ கற்றுக்கோ என் செல்வமே.
ஒருத்தன் தவறு செஞ்சிட்டானா அவனை பழி வாங்கணும்னு துடிக்கிறவன் முட்டாள். பரவாயில்ல, அவன் தப்பு செஞ்சிட்டான்னு மன்னிச்சு போறவன் புத்திசாலி. ஆனால் அதிபுத்திசாலி தவறு செய்கிற இடத்திலிருந்து முதல்ல விலகி போயிடுவான். நீயும் தவறு செய்யும் மனிதர்களை விட்டு விலகி போனினா அதிபுத்திசாலித்தனமாக உன் வாழ்க்கைய அழகாக வாழ முடியும். தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்காம இருப்பது தானே சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும். எல்லார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத விளக்கி சொல்லவோ பேசவோ அவசியமில்லை. வாழ்க்கையில் சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். உன் துணையே கூட, உன் குடும்பத்திலேயே கூட நீ சொல்கிறத அப்படியே ஏற்றுக்காம நீ சொல்கிறதுக்கு மாறாக பல விஷயங்களை சொல்லலாம், செய்யலாம். நீயா நானாங்கிறது குடும்ப வாழ்க்கை கிடையாது. நீயும் நானும் என்பது தானே அழகான வாழ்க்கைக்கு அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் பிரிவோ பிரச்சனையோ சண்டையோ வராது. உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு கொடுக்க உன் அப்பன் முருகன் வந்துட்டேன். அதே போல உன் மனசில் இருக்க காயங்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கணும்னா நீ மௌனமாக இரு. மனக்குழப்பத்திற்கு எப்படி தனிமை மருந்தாக இருக்குமோ அதே போல உன் மனக்காயங்களுக்கு மௌனம் மட்டுமே சரியான மருந்து. நீ கொஞ்ச நேரம் தனிமையில் அமைதியாக மௌனமாக இருந்தாலே உன் மனசில் இருக்க கஷ்டமும் கவலையும் குழப்பமும் விலகி போய் தானாக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். என் அன்பு பிள்ளையான நீ எந்த விஷயத்திலும் சரியாக யோசிச்சு துணிவான முடிவை தெளிவாக எடுக்க பழகு. அதுக்கு பிறகு நீ எடுத்த அந்த சரியான சிறப்பான முடிவை செயல்படுத்த தொடங்கினா அதன் மூலமா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் பரிசாக கிடைக்கும். உன் அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் உடம்பையும் மனசையும் நல்லா வலிமையாக வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் யோசித்து செய்ய பழகு. அடுத்தவங்களை நீ நேசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ உன்னை நேசிக்க கற்றுக்கோ. அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு முன்பாக உனக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு உன்னை உயர்வான ஆளாக நீ மதிக்கும் போது தானே உன்னுடைய திறமை என்னங்கிறது உனக்கே புரிய வந்து உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வேலைகளை உன்னால் செய்ய முடியும். நீ மட்டும் எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சிட்டினா அங்கே கோவப்படுவதற்கு அவசியமே இல்லை. அதுவே நீ தப்பான ஆளாக இருந்து தவறு செஞ்சினா அடுத்தவங்க தப்பு செய்யும்போது கோபப்படுவதற்கு உனக்கு தகுதி இல்லாமல் போய்விடும் அல்லவா. நீயே சரியாக இருந்தால் தான் அடுத்தவங்கள உரிமையாக தப்பை திருத்த முடியும். நீயே தப்பான ஆளாக இருந்தீனா அடுத்தவங்களை பார்த்து கோவப்பட்டு கத்தவோ அவர்களை திருத்தவோ முடியாது. அதனால் முதல்ல நீ எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்ய கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு முன்பாக யாருக்கிட்டையும் போய் அதை சொல்லி எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் அது செய்வேன் இது செய்வேன், நான் இது செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு உன்னை பெருமைப்படுத்தி பேசவோ உன்னை பிரபலப்படுத்தி கொள்ளவோ வேணாம். ஏன்னா எந்த விஷயமுமே நடப்பதற்கு முன்பாக பேசும்போது அதில் பல தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனையும் வந்துடும். எதுவாக இருந்தாலும் நடந்து முடிஞ்ச பிறகு அதை வெற்றிகரமாக வெளி உலகுக்கு தெரியப்படுத்தினாலே போதும். நானும் உன் கூட உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையும் நல்லபடியாக செய்வேன்.